வெல்கம் டு நான் உங்கள் கேரளத்தில் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இப்போ இன்றைக்கி என்னென்னா, இப்போ இந்த வீடியோவில் 2 ரெசிபி ஆட் பண்ணியிருக்கு. 2 ரெசிபி என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லணும். கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுப்போம். என்னென்ன ரெசிபிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். தீபாவளி சார்பாக நம்ம பரிசு காத்திருக்குது. கேரளத்தில் தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு கேரளத்தின் தமிழ் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற ரெசிபி கறி எப்படி செய்கிறது தான். அதில் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம்.
பின்னாடி ஸ்பைசியான ஜாமான்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ரெண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக முருகினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணுறதோட நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து அதோட நம்ம கலர் ஃப்ளேவர் கிடச்சிரும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அதை கொஞ்சம் அரைச்சி போடணும். நம்ம நசுக்கி மட்டும் தான் போட்டிருக்கோம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா போட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி அதோட தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு திக்காக கொஞ்சம் மசாலாவை சேர்த்து ஜீரகம், சோம்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஃபையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம்.